சாந்தி 26/12/1978 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு இஷ்ட தேவதையின் விசேஷங்கள். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் 4 ரூபங்களின் வம்சத்தை ஒரே நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். முதலில் ஒவ்வொருவரும் சிவ வம்சம், 2வது பிரம்மா வம்சம், 3வது தேவதை வம்சம் மற்றும் 4வது இஷ்ட தேவ வம்சம். ஒவ்வொருவரின் 4 வம்சங்களின் ரூபம் பாப்தாதாவின் எதிரில் தெளிவாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள்தான் விதவிதமான ரூபத்தில் பக்தர்களின் இஷ்ட தேவதை ஆகின்றீர்கள். இந்த நேரம் கூட உங்கள் அனைவரின் பக்தர்கள் இஷ்ட தேவதைகள் மற்றும் தேவிகள் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். பிரத்யக்ஷத்தின் நேரம் தெளிவாக இருக்கிறது, மேலும் அருகில் வந்து கொண்டும் இருக்கிறது. அதேபோல் உங்கள் அனைவரின் தேவதை வம்சம், அதாவது ராஜவம்சம் மற்றும் இஷ்ட வம்சத்தின் பிரத்யக்ஷம் ஆகிக்கொண்டே இருக்கும். நானேதான் இஷ்ட தேவதை ஆவேன், அநேக பக்த ஆத்மாக்களின் மன விருப்பங்களை நிறைவேற்றுபவன் என்று அப்படி அனுபவம் செய்கிறீர்களா? எப்படி ராஜவம்சத்தில் வரிசை கிரமம் இருக்கிறது, அதுபோலவே பூஜைக்குரிய ரூபத்திலும் வரிசை கிரமமாக இஷ்ட தேவதை ஆகின்றீர்கள். நான் எந்த இஷ்ட தேவதை என்று நினைவிருக்கிறதா? எந்த தேவியின் ரூபத்தில் உங்களுடைய பூஜை நடந்து கொண்டிருக்கிறது? உங்களுடைய பக்தர்களின் மாலையை தெரிந்திருக்கிறீர்களா? யார் இப்பொழுது சேவையில் சகயோகியாக துணைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களில் சிலர் ராஜவம்சத்தில் வருகிறார்கள், சிலர் பிரஜையில் வருகிறார்கள் என்றால், அப்படி இந்த நேரத்தின் சேவையின் சகயோகி அல்லது நெருக்கமான துணைவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் எதிர்காலத்தில் ராஜ குடும்பத்தில் அல்லது பிரஜையில், மேலும் பக்தியில் இஷ்ட வம்சத்தினர் மற்றும் பக்தர்களாக ஆகிறார்கள். இஷ்ட தேவதைகளின் வம்சாவளியையும் காண்பிக்கிறார்கள். எனவே ராஜவம்சியாக இருக்கும் நான் இஷ்ட வம்சியாகவும் ஆகிறேனா என்று தன்னை தானே கேளுங்கள். எந்த வரிசை எண்ணின் இஷ்ட தேவதையாக இருக்கிறீர்கள்? சில இஷ்ட தேவதைகளுக்கு தினசரி பூஜை நடக்கிறது, சிலருக்கு எப்பொழுதாவது நடக்கிறது, சிலருக்கு நியமப்படி மிகச் சரியான ரூபத்தில் பூஜை நடக்கிறது, மேலும் சிலருக்கு எப்படி விரும்புகிறார்களோ எப்பொழுது விரும்புகிறார்களோ அப்படியே நடக்கிறது. சிலருக்கு மிக கோலாகலமாக விதவிதமான பிரசாத படைப்போடு பூஜை நடக்கிறது, மேலும் சிலருக்கு சில நேரம் கோலாகலமான பூஜை நடக்கிறது. சிலருடைய பக்த மாலை மிக பெரியதாக இருக்கிறது, எண்ண முடியாத எண்ணிக்கையில் பக்தர்கள் இருக்கிறார்கள். மேலும் சிலருக்கு மிக குறைந்த பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிராமண வம்சியிலிருந்து ராஜவம்சியாக சிறிய அல்லது பெரிய இஷ்ட தேவதையாக அவசியம் ஆகின்றார்கள். அப்படி நீங்கள் அனைவரும் பக்தர்களின் இஷ்ட தேவதை ஆவீர்கள். பாப்தாதா இன்று அனைவரையும் இஷ்ட தேவதை அல்லது இஷ்ட தேவியின் ரூபத்தில் தன்னுடைய குழந்தைகள் எவ்வளவு பூஜைக்குரியவர்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பூஜைக்குரிய சுரூபத்தையும் எப்பொழுதும் எதிரில் வையுங்கள். உயர்ந்த இஷ்ட தேவதை ஆகுபவர்களின் விசேஷமாக 8 விஷயங்களை நினைவில் வையுங்கள். எப்படி அஷ்ட சக்திகள் நினைவிருக்கிறது இல்லையா? அதேபோல் இஷ்ட தேவதை ஆவோருக்கு 8 விசேஷங்கள் இருக்கின்றன. அதை மிக நன்றாக தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? தன்னுடைய நினைவு சின்ன விக்கிரகங்களை பார்த்தவுடனேயே அந்த விசேஷங்கள் அனுபவம் ஆகின்றது. முதல் விசேஷம், இஷ்ட தேவதை எப்பொழுதும் இரக்க மனமுடையவராக இருப்பார். எந்த இரக்கம்?
ஒவ்வொரு ஆத்மாவையும் அலைவதிலிருந்து மற்றும் பிச்சைக்காரத்தனத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான இரக்கம் இருக்கும். ஒவ்வொருவரின் மீதும் இரக்கம் காட்டுவார். சுயநலமற்ற இரக்க மனமுடையவராக இருப்பார். சிலர் மேல் இரக்கம், மேலும் சிலர் மேல் இல்லை, அப்படி இருக்காது. அதாவது எல்லைக்கப்பாற்பட்ட ரூபத்தில் இரக்க மனமுடையவராக இருப்பார். அவருடைய இரக்கம் நிறைந்த எண்ணத்தினால் மற்ற ஆத்மாக்களுக்கு தன்னுடைய ஆன்மீக ரூபம் மற்றும் ஆத்மாவின் லட்சியம் ஒரு நொடியில் நினைவில் வந்துவிடுகிறது. அவருடைய இரக்கம் நிறைந்த எண்ணத்தினால் பிச்சைக்காரனுக்கு அனைத்து பொக்கிஷங்களின் தோற்றம் தென்படும். அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் கரை அல்லது இலக்கு எதிரில் தென்படும். அந்த மாதிரி இரக்க மனமுடையவராக இருப்பார். இரண்டாவது விஷயம், இஷ்ட தேவ ஆத்மா எப்பொழுதும் அனைவரின் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவரின் பங்கை செய்வார். மற்றவர்களின் துக்கத்தை தன்னுடைய துக்கத்திற்கு சமம் என்று புரிந்து சகித்து கொள்ள முடியாது. துக்கத்தை மறப்பதற்கு மற்றும் துக்கமானவரை சுகமானவராக ஆக்குவதற்கான யுக்தி மற்றும் சாதனம் எப்பொழுதும் அவரிடம் மந்திர சாவிக்கு சமமாக இருக்கும். மூன்றாவது விஷயம், எப்பொழுதும் எண்ணம், சொல் மற்றும் செயலில் தூய்மையின் தனித்தன்மையுடன் தென்படுவார். நான்காவது விஷயம், எப்பொழுதும் சுபாவத்தில், சம்ஸ்காரத்தில், நடத்தையில் சாதாரணமாக ஆனால் உயர்ந்ததாக தென்படும். ஐந்தாவது விஷயம், எப்படி உங்களுடைய ஜட விக்கிரகங்கள் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டதாக காண்பித்திருக்கிறார்கள், அதேபோல் அனைத்து குணங்களின் அலங்காரத்தினால் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டவராக தென்படுவார். ஏதாவது ஒரு குணம் என்ற அலங்காரம் கூட குறைவாக இருக்காது. ஆறாவது விஷயம், இஷ்ட ஆத்மாக்களின் தோற்றம் எப்பொழுதும் அவரும் தாமரை மலருக்கு சமமாக இருப்பார். மேலும் மற்றவர்களையும் தாமரைக்கு சமமாக விலகிய மற்றும் அன்பானவராக ஆக்கிவிடுவார். ஏழாவது விஷயம், அந்த மாதிரி இஷ்ட தேவ ஆத்மா எப்பொழுதும் மனநிலையில் ஆடாத அசையாதவராக இருப்பார். எப்படி விக்கிரகங்களை ஸ்தாபனை செய்கிறார்கள், அதேபோல் அவர் சைத்தன்ய விக்கிரகம் எப்பொழுதும் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருப்பார். எட்டாவது விஷயம், அவர் எப்பொழுதும் அனைவருக்காகவும் எண்ணம் மற்றும் சொல்லில் வரதானியாக இருப்பார். நிந்தனை மற்றும் புகார் கூறுபவர்கள் மீது கூட வரதானியாக இருப்பார். நிந்தனை செய்பவருக்காகவும் ஆஹா ஆஹா என்ற மலர்களின் மழையை பொழிபவராக இருப்பார். இதனுடைய பலனாக இஷ்ட தேவதை ரூபத்தில் மலர்களின் மழை அதிகமாக இருக்கும். மகிமை செய்பவரை மகிமை செய்வது என்பது பொதுவான விஷயம். ஆனால் நிந்தனை செய்பவரின் கழுத்திலும் குணமாலை அணிவிப்பது பல பிறவிகளுக்காக பக்தர்களை நிச்சயம் செய்துவிடுவது மற்றும் கூடவே தற்சமயத்தின் நிரந்தர சகயோகியாக ஆக்குவது என்ற இவை நிச்சயமாகிவிடும். எப்படி இன்றைய நாட்களில் விசேஷ ஆத்மாக்கள் உங்களை வரவேற்கும் நேரத்தில் கழுத்தில் ஸ்தூல மாலை போடுகிறார்கள் என்றால், பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? போடுபவர்களின் கழுத்தில் அதே மாலையை நீங்கள் போட்டுவிடுகிறீர்கள் இல்லையா? நிந்தனை செய்பவர்களுக்கும் நீங்கள் குணமாலையை அணிவித்தீர்கள் என்றால், அவர்கள் தானாகவே அந்த மாதிரி உங்களுடைய குணமாலையை உங்களுக்கே திருப்பி அணிவிப்பார்கள். எப்படி தந்தையின் ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு செயலை மகிமை பாடுகிறார்கள், அதேபோல் இஷ்ட தேவ ஆத்மாக்கள், மகான் ஆத்மாக்கள் உங்களையும் எப்பொழுதும் மகிமை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அதாவது இந்த கொடுப்பது அநேக தடவை பெறுவதாக ஆகிவிடுகிறது. இஷ்ட தேவதைகளின் விசேஷங்கள் என்னவென்று இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது நீங்கள் அனைவரும் எனக்கு இஷ்ட தேவதை சொரூபம் எந்த அளவு தயாராகியிருக்கிறது என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். எப்பொழுது மூர்த்தி தயாராகி விடுகிறதோ அப்பொழுதுதான் திரைச்சீலையை அகற்றுவார்கள். அப்படியானால் நீங்கள் அனைவரும் தயாராகிவிட்டீர்களா அல்லது சிலர் தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பக்தர்கள் அரைக்குறையான சாட்சாத்காரத்தில் திருப்தி அடைய மாட்டார்கள். எனவே தன்னுடைய இஷ்ட தேவதை ரூபத்தை எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டதாக வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? டில்லியில் இருப்பவர்கள் தயாராக வேண்டும். ஏனென்றால் சம்பூர்ணம் மற்றும் சம்பன்ன நிலையின் கொடி மற்றும்
ராஜ்யத்தின் கொடி இரண்டுமே டில்லியில் இருக்க வேண்டும் என்றால் டில்லியில் இருப்பவர்கள் கொடியேற்று விழாவின் தேதியை நிச்சயம் செய்ய வேண்டும். இப்பொழுதிலிருந்தே தீவிரமாக ஏற்பாடுகள் செய்வதில் ஈடுபட்டுவிட வேண்டும். வெளிநாட்டினரோ முதலில் காரியம் செய்வார்கள். வெளிநாட்டினர் வெளிநாட்டிலிருந்து சக்திசாலியான ஓசை மூலமாக வெற்றி கொடிக்கான வேரை ஊன்றுவார்கள். அனைத்து வெளிநாட்டின் வேறு வேறு ஸ்தானங்களிலிருந்து விசேஷ ஆத்மாக்களின் சகயோகத்தின் ஆதாரத்தினால் வெற்றிக்கான அஸ்திவாரம் போடப்படும். எப்படி இன்றைய உலகில் கூட ஒவ்வொரு இடத்தின் மண்ணை ஒரு இடத்தில் ஒன்றாக சேர்ப்பார்கள், அப்படி வெளிநாட்டின் ஒவ்வொரு ஸ்தானத்தில் விசேஷ நபர்களின் ஒளி மூலமாக பாரதத்தின் வெற்றி கொடியின் அஸ்திவாரம் உறுதியாகும். அப்படி வெளிநாட்டினர் இந்த காரியத்தின் ஸ்தாபகர்கள். கொடியேற்றுவதற்கு முன்பு அஸ்திவாரம் போட வேண்டும். ஒவ்வொரு ஸ்தானத்திலிருந்து உருவான விசேஷ ஆத்மாக்கள் என்ற மலர்கள் அடங்கிய பூச்செண்டை பாப்தாதா மற்றும் அனைத்து பரிவாரத்தின் எதிரில் முதலில் வெளிநாட்டினர் அளிப்பார்கள். பூச்செண்டு உருவாகி கொண்டிருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி விசேஷ நறுமணம், அதாவது விசேஷ தன்மை வெளிநாட்டிலிருந்து பாரதம் வரை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நறுமணம் நிரம்பிய ஆன்மீக ரோஜா மலர்களின் பூச்செண்டு தயாராகி கொண்டிருக்கிறது. எப்படி ஏதாவது மனதை ஈர்க்கும் அளவிற்கான மிக நல்ல நறுமணம் இருக்கிறது என்றால் விரும்பாவிட்டாலும் கூட அதன் பக்கம் எங்கிருந்து இந்த நறுமணம் வருகிறது என்று கவனம் செல்லத்தான் செய்யும். அப்படி ஆன்மீக ரோஜா மலர்களின் நறுமணம் எப்பொழுது பாரதம் வரை வந்தடையுமோ அப்பொழுது அனைவரின் கவனத்தை தன் பக்கம் கவர்ந்திழுக்கும். அனைவரும் இந்த நறுமணம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று தேடுவார்கள். இந்த நறுமணத்தின் இருப்பிடம் எது என்றும் தேடுவார்கள். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகளுக்கு ராஜவம்சியிலிருந்து இஷ்டவம்சியாக ஆகும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் எப்பொழுதும் உயர்ந்த எண்ணங்கள் மூலமாக வரதானம் கொடுக்கக்கூடிய இரக்க மனமுடையவராகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் லட்சியத்தை காண்பிக்கக்கூடிய அந்த மாதிரி மகாதானி வரதானி இஷ்ட தேவ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாதிகளுடன் உரையாடல். பாப்தாதாவிற்கு ஒரு கேள்வி இருக்கிறது. சில மகாரதிகளின் சம்ஸ்காரம் பிரம்மாவிற்கு சமமாக அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு விஷ்ணுவிற்கு சமமான சம்ஸ்காரம் இருக்கின்றது. சிலரின் ஜாதகத்தில் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஸ்தாபனைக்கு பொறுப்பாளராகும் சம்ஸ்காரம் இருக்கின்றது. மேலும் சிலருக்கு பாலனைக்கான சம்ஸ்காரம் இருக்கின்றது. இதற்கான ரகசியம் என்ன? இதன் மேல் உங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். இருவருமே விசேஷ ஆத்மாக்கள்தான், ஆனால் வித்தியாசமும் விசேஷமாக இருக்கிறது. அப்படி இருவரில் நம்பர் 1 யார் ஆனார்கள்? மேலும் இதற்கு எதிர்காலத்தினுடன் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? தற்சமயம் இரண்டின் விசேஷ பிராப்திகள் என்ன? மேலும் இருவர்களின் பூஜையிலும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? இதன் மேல் ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். பெரிய தலைப்பு இல்லையா? இந்த தலைப்பு மூலம் எனக்கு எந்த பூஜ்ய ரூபம் இருக்கும் என்று தன்னுடைய பூஜ்ய ரூபத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அந்த உணர்வு ஏற்படும். எப்படி இப்பொழுது உங்களை யாராவது உங்களுடைய பெயர் சொல்லி அழைத்தார்கள் என்றால் உடனே என்னை அழைக்கிறார்கள் என்று உணர்வு ஏற்படுகிறது தான் இல்லையா? அந்த மாதிரி தெளிவான உணர்வு ஏற்படும். நல்லது. இன்று டில்லியின் வாய்ப்பு ஆகும். டில்லி மேல் அனைவரும் முற்றுகையிட வேண்டும். டில்லியின் பூமியை அவசியம் நமஸ்காரம் செய்ய வேண்டும். டில்லியின் விசேஷ பங்கு ஸ்தாபனையில் இருக்கின்றது. மேலும் மும்பையின் விசேஷ பங்கு விநாசத்தில் இருக்கின்றது. கல்கத்தாவின் பங்கு கூட செய்தியை பரப்புவதில் நல்ல சகயோகியாக இருப்பார்கள். நல்லது. இப்பொழுது டில்லியைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்வீர்கள்? டில்லியை தில், அதாவது இதயம் என்று கூறுகிறார்கள். அப்படியானால் இதய துடிப்பு எப்படி இருக்கின்றது? பாப்தாதாவின் இதயம் என்றால் ஸ்தாபனையின் இதயம். அப்படி ஸ்தாபனையின் இதயத்தின் நிலைமை என்னவாக இருக்கின்றது? அதிவேகமாக இருக்கிறதா அல்லது குறைந்த வேகமா? டில்லியைச் சேர்ந்தவர்கள் விசேஷமாக அனைத்து வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு வகை வகையான சேவை செய்து பூச்செண்டை எப்பொழுது தயார் செய்வார்களோ அப்பொழுதுதான் ஸ்தாபனை காரியம் அதிவேகமாக நடக்கிறது என்று சொல்லலாம்.
இப்பொழுது தொடர்பின் நூலை இன்னும் கட்டவில்லை. அனைவரின் பார்வை டில்லியின் பக்கம் இருக்கின்றது. தந்தையின் பார்வையும் இருக்கின்றது. அனைவரின் பார்வையும் இருக்கின்றது. ஏனென்றால் ஸ்தாபனையின் புள்ளியும் அங்கேதான் என்றால் ராஜ்யத்தின் புள்ளியும் அதுவேதான். அப்படி அனைவரின் பார்வை பிந்துவின் பக்கம் செல்ல வேண்டும். டில்லியின் மகாவீரர்கள் பாண்டவ சேனையோ அதிகமாக இருக்கின்றார்கள். பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஏதாவது நிரூபணம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் டில்லியின் கடமை உணர்வு நிறைந்த மகன் பிரபலமானவர், அதாவது நிரூபணம் கொடுப்பவர். டில்லியிலிருந்து சேவைக்கான பிரேரணை கிடைக்க வேண்டும். எப்படி மத்திய அரசாங்கம் இருக்கிறது என்றால் மத்தியிலிருந்து அனைத்து இடங்களுக்கும் டைரக்ஷன் கிடைக்கின்றது. அதேபோல் சேவையின் திட்டங்கள் மற்றும் சேவையில் புதுமையை கொண்டு வருவதற்காக பாராளுமன்றம் இருக்க வேண்டும். இதே பாண்டவ பவன் பாண்டவ அரசாங்கத்தின் பாராளுமன்றம் ஆகும். அப்படி பாராளுமன்றத்தில் அனைத்து தரப்பின் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துக்களின் ஆதாரத்தில் புதிய சட்டம் உருவாகின்றது. டில்லியிலிருந்து ஒவ்வொரு மாதமும் விசேஷ திட்டம் வெளியாக வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு அருகில் வரும். மேலும் இதே பாராளுமன்றத்தில் வெற்றி முழக்கம் ஏற்படும். பாண்டவர்கள் மேலே கூறியதை தெளிவாக கேட்டீர்களா? சக்திகளின்றி பாண்டவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. சக்திகள் பாண்டவர்களை முன்னுக்கு வைக்க வேண்டும். மேலும் பாண்டவர்கள் சக்திகளை முன்னுக்கு வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் விஷ்ணுபுரி ஸ்தாபனையாகும். விஷ்ணுபுரியின் ஸ்தாபனையில் இணைந்த ரூபத்தின் பங்கு இருக்கிறது என்றால் ஸ்தாபனையின் காரியத்தில் கூட இணைந்த ரூபத்தின் காரியம் நடப்பதினால்தான் வெற்றி ஏற்படும். டெல்லியில் திட்டமிடும் புத்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது குப்தமாக இருக்கிறார்கள். இப்பொழுது அனைவரும் அவர்களுடைய விசேஷம் என்ற விரலை கொடுக்க வேண்டும். அனைவரின் விசேஷத்தின் விரல் மூலமாக ஸ்தாபனை காரியம் நிறைவேறும். விசேஷத்தை குப்தமாக வைக்காதீர்கள். காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். ஆனால் சுயநலமில்லாமல். எப்படி ஸ்தாபனையில் டில்லி நம்பர் 1 இருக்கிறது, அதேபோல் விசேஷங்களின் பூச்செண்டில் கூட நம்பர் 1 ஆக வேண்டும். டில்லியில் அனைத்து மகாரதிகளின் சகயோகத்தின் கரம் இருக்கின்றது. அனைத்து மகாரதிகளின் சகயோகத்தின் நீர் டில்லியின் நிலத்தில் விழுந்திருக்கிறது. டில்லியின் அஸ்திவாரத்தில் எந்த மகாரதியும் இருக்கவில்லை. அனைவரும் தண்ணீர் விட்டார்கள். இப்பொழுது யோகாவின் வெயில் மட்டும் வேண்டும். பின்பு விசேஷ ஆத்மாக்களின் பிரத்யக்ஷ பலன் எப்படி உருவாகிறது என்று பாருங்கள். அவர்களாகவே பெறுவதற்காக உங்களிடம் வருவார்கள். டில்லியின் பூமிக்கு மிகுந்த விசேஷங்கள் இருக்கின்றன. முதலிலோ திட்டத்தை உருவாக்குங்கள். அதில் நாலாபுறங்களிலும் உள்ள மகாரதி மற்றும் சக்திகளின் குழு இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் மகாரதிகள் ஒன்றாக கூடுவது கூட ஸ்தாபனை காரியத்தை உள் உணர்வு மற்றும் சூழ்நிலை மூலமாக அருகில் கொண்டு வருவதற்கான காரியம் செய்கின்றது. எப்படி மதுபன் சரித்திர பூமி சந்திப்பு செய்வதற்கான பூமி, தந்தையின் சாக்கார ரூபத்தில் அனுபவம் செய்விக்கும் பூமியாக இருக்கின்றது. அதேபோல் டில்லியின் பூமி சேவைக்கு பிரத்யக்ஷ ரூபம் கொடுப்பதற்கு பொறுப்பாக இருக்கின்றது. அப்பொழுதுதான் டில்லியிலிருந்து பேரொளி வெளியாகும். இப்பொழுது அனைவரின் புத்தியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதன் மூலம் ஒன்றுமே ஆகப்போவதில்லை என்பது எண்ணத்தின் அளவு வரை உருவாகியிருக்கிறது. இப்பொழுது அனைத்து ஆதாரங்களும் உடைய ஆரம்பிக்கும். எனவே அந்த நேரத்தில் சரியான ஆதாரத்தை இப்பொழுது விரைவில் தேடுவார்கள், கேட்பார்கள். அந்த மாதிரி புது விஷயத்தை யாராவது கூறினால் மற்றும் இறுதியில் நாலாபுறங்களிலும் அலைந்து திரிந்த பிறகு தந்தையின் ஆதாரத்தின் எதிரில் அனைவரும் தலை வணங்குவார்கள். டில்லியை சேர்ந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது புரிந்ததா? நல்லது. வரதானம்: விஷயங்கள் என்ற மேகங்களை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக ஒரு நொடியில் கடந்து செல்லக்கூடிய வெற்றி சொரூபமானவர் ஆகுங்கள். சில குழந்தைகள் சாஸ்திரவாதிகள் மாதிரி விஷயங்களை உருவாக்குவதில் மிகுந்த திறமை நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதை கேட்டவுடனேயே தந்தைக்கும் சிரிப்பு வந்துவிடுகிறது. ஆனால் மற்றவர்கள் பாதிப்பில் வந்துவிடுகிறார்கள். அந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குகிறார்கள். இந்த அநேக விதமான வீணான விஷயங்கள் வீணான பதிவேட்டை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. எனவே அதிலிருந்து விடுபடுபவர்களாக ஆகுங்கள். கள்ளம் கபடமற்றவர்களாக ஆகுங்கள்.
விஷயங்களை பார்க்காதீர்கள், தந்தையை பாருங்கள். இந்த விஷயங்கள்தான் மேகங்களாகும். இவற்றை கடந்து செல்வதின் விதி மூலம் சித்தி சொரூபமானவராக ஆகுங்கள். ஸ்லோகன்: எந்த விஷயத்திலும் கேள்விக்குறி எழுவது என்றால் வீணான கணக்கை தொடங்குவதாகும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।